Welcome student, I am Ganesan. So with the application of integral in the sum பார்க்கலாம். Sketch the graph of y equal to mod x plus 3 and find the area of the region enclosed by the curve x-axis between minus 6 and x equal to 0 using integration. So அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to mod x plus 3. ஸோ இதோட கிராஃப் எப்படின்னா பொதுவாகவே மாடுனாவே அந்த அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல நெகட்டிவ் ரைட்ல பாசிட்டிவ். ஸோ இதுல கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா -3. ஸோ -3க்கு லெஃப்ட் நெகட்டிவ், -3க்கு ரைட் வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃப் வரைவோம். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -3, எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு -3, ஆட்டோமேட்டிக்கா ஒய் வேல்யூ 0 கரெக்டுங்களா. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு இந்த கிராஃப் எப்படி வரும்னா இது மாதிரி வரும், வி ஷேப்ல வரும். மாடு பொறுத்தவரைக்கும் இதுல இருந்து இப்படி போகும். ஸோ இதுதான் மாடோட கிராஃப். மாட் எக்ஸ் பிளஸ் 3னா அந்த -3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து இப்படி வி ஷேப்ல போறதுதான் கிராஃப். இதுல எக்ஸுக்கு -6, எக்ஸுக்கு -6னா அது இந்த சைடு வரும். இது எக்ஸ் ஈக்குவல் டு -6. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் 0, ஆக்சுவலா அது வந்து ஒய் ஆக்சிஸ், அது இந்த சைடு வந்துடும். இது எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கும் அந்த மாடுக்கும் மாட் எக்ஸ் பிளஸ் 3க்கும் எக்ஸ் மைனஸ் இது எல்லாமே க்ளோஸ்ட் ரீஜன்ல தான் ஏரியா இருக்கு. இதுதான் நம்மளோட ரீஜன், ரெக்வயர்டு ரீஜன். சரிங்களா. இப்போ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நெகட்டிவ், மாடல்ஸோட நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இன்டகிரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா போட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா இது அபவ் தி எக்ஸ் ஆக்சஸ் தான். ஸோ ஃபார்முலா வந்து இன்டகிரல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ். இப்போ நம்ம வந்து லிமிட் எடுத்துக்கலாம். இன்டகிரல் -6 டு -3. இதுல பாத்தீங்கன்னா -6ல இருந்து -3 வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இன்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் -3 டு 0, -3 டு 0 ரைட் ஹேண்ட் சைடு, அப்போ பாசிட்டிவ் பிளஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இன்டு டிஎக்ஸ். அவ்வளவுதான். ஸோ இது இன்டர்வல் பண்ணி நம்ம லிமிட்டை போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மைனஸை வெளியில் எடுத்துருங்க. மைனஸை வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் 3ன்றது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். அப்போ அதை டைரக்டாவே நம்ம இன்டர்வல் பண்ணலாம். எக்ஸை இன்டர்வல் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ எக்ஸ் பிளஸ் 3 இன்டர்வல் பண்ணா எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, அதோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ -6 டு -3 பிளஸ் அதே மாதிரி இதுவும் எக்ஸ் பிளஸ் 3 லீனியர் ஃபங்க்ஷன். அதை இன்டர்வல் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ அதுக்கான லிமிட் வந்து -3 டு 0. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வெளியில இருக்க மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் -3 கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னா எக்ஸுக்கு -3 + 3 0, அப்பர் லிமிட் 0 மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்ல வந்து எக்ஸுக்கு -6ன்னு போட்டீங்கன்னா -6 + 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ இது வந்து லோயர் லிமிட் போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ இங்க வரலாம் பிளஸ் இதுல அப்பர் லிமிட் எக்ஸுக்கு 0ன்னு போட்டீங்கன்னா 0 + 3 3, 0 + 3 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் -3 கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னா -3 + 3 0. இப்போ அது கம்ப்ளீட்டா 0. ஸோ இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ வெளியில மைனஸ் இருக்கு, இன்னும் இதுல 0 விட்டுருங்க. -6 + 3 அப்புறம் -3, -3 ஸ்கொயர் பண்ணா 9, அப்போ 9/2 பிளஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் 9/2. இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ 9/2 பிளஸ் 9/2, அப்போ 18/2. 18/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 9 ஸ்கொயர் யூனிட். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.